தமிழ் மெனு சேனலருக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காஜு கட்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் காஜு கட்லி தான் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சுலபமாக பிரமாதமாக இருந்தது. இந்த காஜு கட்லிக்கு ஜஸ்ட் 1/2 கிலோ கேஷ்யூ நட் இருந்தால் போதும், 1 கப் சர்க்கரை இருந்தால் போதும், ரொம்பவே பிரமாதமான ஸ்வீட் ரெடி ஆகிடும். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வால்நட், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை கூட சேர்த்து பண்ணலாம். முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சும் பண்ணலாம், பொடி பண்ணியும் பண்ணலாம். நான் எப்படி காஜு கட்லி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. நல்ல குவாலிட்டியான நல்ல கிறிஸ்பியான முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்சர் ஜாரில் போட்டு முந்திரி பருப்பை திரிச்சிங்கன்னா அது எண்ணெய் விட்டுடும். ஸோ பல்ஸில் மட்டுமே போட்டு இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிப்பில் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு பவுடரை நம்ம நல்லா அரித்து எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபைன் பவுடர் நம்மளுக்கு வேணும், முந்திரி பருப்போட ஃபைன் பவுடர். அதனால் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நம்மளோட எண்ட் ப்ராடக்ட் அந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த அரிப்பை வச்சு அரித்து எடுக்கிறது தான் இந்த காஜு கட்லி பண்ணுறதுலே ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம், நேரம் எடுக்கிற விஷயம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த துகள்களை மிக்சர் ஜாரில் போட்டு அதே சேம் பல்ஸில் மட்டுமே போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் முந்திரி பருப்பை ரொம்ப நேரம் போட்டு மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது அது ரொம்ப எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஸோ பல்ஸில் மட்டுமே போட்டுக்கோங்க, ரொம்ப ஸ்பீட் போடாதீங்க. ஸோ 2வது முறையை முடிஞ்ச அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த செகண்ட் டைம் நீங்கள் இந்த மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த முந்திரி பருப்போடு பார்க்கும்போது பாருங்கள், அதோட அந்த பவுடர் கன்சிஸ்டன்சி மாதிரி ஒரு திக்னஸ் கிடச்சிருக்குது. ஸோ இப்போவே எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ரொம்ப எண்ணெய் வந்து இந்த மாதிரி இந்த கேஷ்யூவை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு சேர்க்காதீங்க. மற்றபடி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது வேறு டிஷ்ஷஸ்க்கு சேர்த்துக்கோங்க. மசாலா அரைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிப்புக்கு பின்னாடியுமே நிறைய பவுடர் இருக்கும், அதையுமே நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கேஷ்யூ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ காஜு கட்லி இப்போ நம்ம பண்ணிடலாம். ஒரு ஃப்ளாட்டான நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் சீனி சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காஜு கட்லி ரொம்ப தித்திப்பாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க, அதனால தான் நான் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா மேக்ஸிமம் 1 கப் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. 2 கப் முந்திரிக்கு 1 கப் சீனி போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம சேர்த்துருக்க இந்த சீனி தண்ணி வந்து சீனி பாகு ஆகணும். ஸோ ஒரு 7 to 8 நிமிஷம் மிதமான தீயில கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும், ஒரு கம்பி பதம் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக பாகு ரெடி பண்ணிவிட்டு நம்ம திரித்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பொடியை அதில் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த சீனி பாகோடு சேர்த்து கட்டியே இல்லாமல் நல்லா தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அது நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் கிடைக்கும். கொஞ்சம் தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி கட்டிகளே அல்லாத நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்மூத்தாக ஒரு டோ கிடச்சிருக்குது. ஸோ இன்னுமே மிதமான தீயில அதை குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கலவை வந்து அப்படியே அந்த பேன்லலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வரும், பிரிஞ்சு வர மாதிரி வரும். ஸோ இந்த சமயத்தில் நம்மளோட காஜு கட்லி கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு, இறக்குறதுக்கு சமயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு 7 to 8 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த பேனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒட்டாமல் செப்பரேட் ஆகி வருது. அங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம இப்போ ஒரு பேக்கிங் ஷீட்டில் மாற்றி இது நல்லா இப்போ பிசைஞ்சு உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆறட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்ட்லேயோ ஏதோ ஒரு பெரிய தட்டுலேயோ ஒரு பேக்கிங் ஷீட் தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மேலே கொஞ்சமாக நெய் வச்சு கிரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட முந்திரி பருப்பு கலவையை அதோட சேர்த்துக்கலாம். அதை பாருங்கள், நல்ல ஒரு திக்காக அப்படி ஸ்லோவாக அப்படி விழணும்.
ஏன்னா அந்த சீனி பாகோடு சேர்ந்து அந்த முந்திரி சேர்ந்து அது நல்லா கொஞ்சம் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை ஊற்றின கையோடு நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஊற்றின கையோட ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்டு பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் சுட சுட அந்த பேக்கிங் ஷீட்டில் ஊற்றி அது ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப லூஸாக இருக்குங்க. ஏன்னா அதனால் சூடாக இருக்குது. இப்போது அது போக நம்ம நெய் சேர்த்துருக்குறோம், அதனால் அது நல்லா லூஸாக இருக்குது. நீங்கள் ஃபோல்ட் பண்ண பண்ண அதுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஆற ஆற நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிகிட்டே இருங்க ரிப்பீட்டடாக. ஸோ இந்த பேக்கிங் ஷீட் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி கைப்படாமல் அதை நல்ல ஒரு டோவாக உருட்டி திரட்டி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ஷீட்டை இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விட அது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல ஒரு டோ மாதிரி கிடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுக்கு பேக்கிங் ஷீட் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் பேக்கிங் ஷீட்லேயே நான் போட்டிருக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு பேக்கிங் ஷீட்டை வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற கட்டையை வச்சுட்டு இதை உருட்டிடலாம். நல்லா ரொம்ப தின்னாக உருட்டாதீங்க, ரொம்ப திக்காகவும் உருட்டாதீங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பதத்துக்கு உருட்டிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ திக்னஸ்க்கு உருட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, ரொம்ப தின்னாக இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சில்வர் ஒர்க்குங்க இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு இந்த குட்டி குட்டி சில்வர் ஒர்க் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை மேலே டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ நிறைய ஹெல்த் ரீசன்ஸ்க்காக இந்த சில்வர் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃபோ ஒரு ஸ்கேலை வச்சுட்டு மெஷரிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த காஜு கட்லி முந்திரி பர்ஃபினாலே அந்த டைமண்ட் ஷேப் தான் முக்கியம் ரொம்ப. ஸோ மெஷர்மெண்ட்க்கு ஸ்கேலோ நைஃபோ வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயராக கரெக்டாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜே ஆகாமல் நல்ல குட்டி குட்டி அழகான டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஷேப்லெஸ்ஸாக வரதை உங்கள் யூஸ்க்கு வச்சுட்டு அது பர்ஃபெக்ட் டைமண்ட் ஷேப்பில் வரதை கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கோ அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் முந்திரியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30 காஜு கட்லி பர்ஃபெக்ட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சூப்பராக பிளேட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலி. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே சமயத்தில் ஷேப்பு ஹோல்டாக இருக்குது. வாயில் போட்டோன்னு அப்படியே கரைஞ்சி போகுதுங்க. அப்படியே ரிச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஏற்கனவே தமிழ் மெனு சேனலில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் போட்டிருக்கிறோம். ஸ்வீட் பிளேலிஸ்ட்டை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரோம், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். தமிழ் மெனு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த காஜு கட்லி கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தீபாவளியை பிரமாதமாக கொண்டாடுங்க. நல்ல சுலபமாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை மறக்காமல் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.